இன்னும் கோதுமையை பார்த்தீங்கன்னா அதுவும் இருப்பு இல்லை. விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பஞ்சம் சீக்கிரமாய் வரும். நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா இயேசு சீக்கிரமாய், சத்தமா சொல்லுங்க, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்கு அடையாளம் யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், தேசத்திற்கு விரோதமாய் தேசம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், இனத்துக்கு விரோதமாய் இனம். வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச இழப்பு. உலகத்தில் தேவ பக்தி என்பது குறைந்து போய் விசுவாசம் எடுபட்டு போயிற்று. கடைசி நாட்களில் விசுவாசம் இல்லாமல் போகும். கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும். அன்பு தணிந்து போச்சா இல்லையா? எங்க அன்பை வாங்க முடியும்? எங்க பார்க்க முடியுது அன்பை? அன்பே இல்ல, விசுவாசமே இல்ல. ஏனென்றால் இது காலம் கடைசி. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இது காலத்தில் நடக்கிற அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் போக நம்முடைய வீட்டு பக்கத்தில் என்ன நடக்குது? அநேக திருச்சபைகள் ஊழியர்களை அடித்துக் கொள்ளுகிறார்கள். உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நிறுத்துவார்கள். உங்க வீட்டில் ஜெபம் பண்ணினா பக்கத்து வீட்டில் உள்ள வந்து ஜெபம் பண்ண கூடாது, சத்தம் போடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பண்றாங்களா இல்லையா? எத்தனையோ இடத்துல மறைமுகமாய் ஆராதிக்கிறார்கள். துபாயில இருந்து ஒரு அருமையான போதகர் பேசினார். பாஸ்டர், போன வருஷத்துல இருந்தது மாதிரி இல்ல பாஸ்டர், இந்த வாட்டி நாங்கள் சுரங்கத்துக்குள் ஆராதிக்கிறோம். சுரங்கத்துக்குள் 5 பேருக்கு மேல கூடவே முடியல. ஆனா நாமோ பாக்கியவான்கள், 5000 பேர் கூடும்படி கர்த்தர் இடத்தை கொடுத்திருக்கிறார். கூடி ஜெபிக்க முடியல, தனியா உட்கார்ந்து பாட்டு பாட முடியல, ஜெபிக்க முடியல, தேவனோடு பேச முடியல, பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அரசாங்கத்துக்கு முன்ன நிறுத்துறாங்க, காவல்துறையில வைக்கிறாங்க, சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. இது எல்லாம் நடக்கும் என்று 1500 வருஷத்துக்கு முன்பதாகவே வேதத்தில் எழுதப்பட்ட உண்மை. நடக்குதா இல்லையா? அன்னைக்கே எழுதப்பட்ட சத்தியங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. வாசித்து பாருங்க 10வது வசனம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்களை உங்களுக்கு கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேச வேண்டும் பாருங்க. அந்த இடத்துல தேவன் ஆராதிக்கிறதுனால பிடித்து கொண்டு போவார்கள், சிறைச்சாலை அடைப்பார்கள், வேதனைப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த 9, 10